Yes, students. Already we discussed the chapter 1, chapter 2. Chapter 1, basic fundamentals of computer, input device, output device. So these are the topic discussed. Chapter 2, number system. So decimal to other conversion, binary to other conversion, octal to other conversion, hexadecimal to other conversion, ones complement, two's complement, binary addition, binary subtraction. So these are the topic covered in second chapter. Now we are going to see chapter 3, computer organization. So computer, first you know the difference between computer organization and computer architecture. So computer organization is it deals with hardware component of a computer. So hardware component may be input device, output device, CPU, central processing unit, storage device. So that may be RAM, ROM. So these are the storage device. Then primary memory, RAM, primary memory. Then storage device, CD, DVD, pen drive. So these are the storage device. So computer organization is nothing but deals the hardware components of a computer. But computer architecture, it is a engineering consideration designing a computer. So computer எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவோம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சொல்கிறோம். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தா ஹார்ட்வேர் காம்பனண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன ஹார்ட்வேர் காம்பனண்ட் இருக்குன்னா இன்புட் டிவைஸ் இருக்கலாம், அவுட்புட் டிவைஸ் இருக்கலாம், சிபியூ இருக்கலாம். சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். தென் ஸ்டோரேஜ் டிவைஸ் சிடி, டிவிடி, அதுக்கு நெக்ஸ்ட்டு பென் ட்ரைவ். ஸோ இதை பற்றி நாம் லேர்ன் பண்ணக்கூடியது ஸ்டோரேஜ் டிவைஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரிங்கிறது ரேம். ஸோ இது எல்லாமே இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய டாபிக் இதை என்ன சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருங்கிறது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வந்து டிஃபர் ஆகுது. இட் இஸ் எ டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி டிசைன் பண்ணணும், எது மாதிரி லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் நாம் சொல்கிறது அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு தான் சொல்கிறோம். ஸோ தட் இஸ் எ சிப். இந்த சிப்பு தான் என்ன சொல்கிறாங்க மைக்ரோ ப்ராசஸர் சொல்கிறாங்க. ஸோ தட் இன்வென்டட் இன் தி இயர் 1970. ஸோ அந்த இயரில் தான் நம்ம இன்வென்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் அப்படின்னா 4004. தட் இஸ் எ மைக்ரோ ப்ராசஸர் இன்வென்டட் பை இன்டெல் கம்பெனி. ஸோ இன்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த 4004 மைக்ரோ ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன இயர் அப்படின்னு 1970. ஸோ வாட் யூ மீன் பை microprocessor? So microprocessor is a programmable multipurpose silicon chip. So இது வந்து silicon chip, multipurpose programmable multipurpose silicon chip. கேட்கலாம் what is microprocessor கேட்கும்போது இதை ஆன்சர் பண்ணுவோம். It is a microprocessor is a programmable multipurpose silicon chip. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் அப்சர்வ் ஒன்லி பைனரி டேட்டா. நம்ம சொல்லியிருக்கிறோம் கம்ப்யூட்டர் அப்படின்னாவே இட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் ஒன்ஸ் அப்படிங்கனாவே நம்ம என்ன பண்ணுவோம் அது பைனரி ஃபார்மேட் சொல்கிறோம். அப்போ அப்செட் இன்புட் எஸ் பைனரி டேட்டா. இப்போ கீபோர்ட்லேருந்து கொடுக்கலாம், இல்லை ஸ்கேன்லேருந்து இன்புட் கொடுக்கலாம், எதுலேருந்து வேணாலும் இன்புட் கொடுத்தாலும் அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஒரு என்கோடிங் ஸ்கீம் பார்த்துருக்குறோம். ஆஸ்கி, ஐஎஸ்சிஜே, யூனிகோட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோடிங் இந்த என்கோடிங் ஸ்கீம் போயிட்டு அதுலேருந்து எனக்கு பைனரியை கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இன்புட்டாக பாஸ் பண்ணும். எங்கே போகும் அப்படின்னு கம்ப்யூட்டர் சிபிக்குள்ளார என்ட்ரு ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃப்டர் தட் ப்ராசஸிங். ஸோ அந்த சிபி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணும் இந்த சிபியூ டூ த அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். அரித்மேட்டிக் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் processing next provides output data. ஸோ நமக்கு அவுட்புட் டேட்டா. ஸோ அவுட்புட் டேட்டா இதில் நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்னா மானிட்டரில் கெட் பண்ணலாம், இல்லை பேப்பரில் கெட் பண்ணலாம். ஸோ அதை பிரிண்ட் அவுட்டை கெட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ரைட். லாஸ்ட்டு என்ன பண்ணோம் தட் டேட்டா ஸ்டோர்ட் இன் மெமரி. ஸோ அது மெமரிங்கிறது ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், இல்லை சிடியாக இருக்கலாம், டிவிடி எதில் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னப்பா இட் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப். சரி, எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1970. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4004 தட் இன்வென்டட் பை இன்டெல் கம்பெனி. சரியாப்பா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ சிப். ஸோ இன்புட் டிவைஸ் நம்ம இன்புட் டிவைஸ்னு பார்த்துருக்குறோம். இன்புட் டிவைஸுங்கிறது எல்லா ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்குறோம். கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனரு, ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இதெல்லாமே இன்புட் டிவைஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
அடுத்து இன்புட்டு இந்த ஏரியா என்ன சொல்கிறாங்க மைக்ரோ ப்ராசர். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் அதாவது சிபிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஹாவ் 3 மெயின் யூனிட்ஸ் ALU control unit then registers. So these are the main units of microprocessor ALU control unit register. So next see இது முடிஞ்ச டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் மெமரி யூனிட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னது அவுட்புட் டிவைஸ். ஸோ இதுதான் நம்ம பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் have three main units ALU control unit registers. சரிங்களாப்பா ரைட். ஸோ at the expansion of ALU arithmetic logic unit, next control unit register, right. Next so microprocessor is made up of 3 main units. The first one arithmetic and logic unit, second one control unit, third one registers. So what do you mean by arithmetic and logical operation? So arithmetic perform arithmetic and logical operation. So arithmetic addition, subtraction, multiplication, division. So these are the arithmetic operation. Then logical operation already we know AND operator, OR operator, NOT operator. So these are logic instructions. So next control unit. So control unit, the control unit control overall operation of the computer through signal. ஸோ இப்போ கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது கம்ப்யூட்டருக்குடைய ஒவ்வொரு ஆப்ரேஷன், அதாவது இன்புட் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணும், மெமரி கண்ட்ரோல் பண்ணும், அவுட்புட் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணும், இதோடைய சிப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் மெமரி கண்ட்ரோல் பண்ணும், எல்லாமே எது பண்ணுவோம் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் ஓவரால் operations of the computer through signal. The next one registers. So registers otherwise known as internal memory. So internal memory that hold instruction and data for execution of the processor. So இப்போ நீங்கள் எங்கே அப்படின்னா நீங்கள் இன்புட் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அது எங்கே போகணும், ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்புட் கொடுக்குறது வந்து எங்கே போகும் அப்படின்னா ரேமுக்கு போகும். ரேமிலிருந்து எங்கே போகும் அப்படின்னா சிபியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரி என்ன சொல்கிறாங்க ரிஜிஸ்டர். அங்கேருந்து மறுபடியும் எங்கே போகும் நமக்கு அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன் போகும். அங்கே எல்லாமே ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வரும்னா இன்டர்னல் மெமரி, அதாவது ரெஜிஸ்டர்ஸ்க்கு வரும், மறுபடியும் மெயின் மெமரி வரும், செகண்டரி மெமரி வரும். ஸோ இது ரெஜிஸ்டர்ஸ். சரியாப்பா. ஸோ these are the main 3 units of microprocessor: arithmetic and logical unit, control unit, then registers. Thank you.